ஹல்லேலூயா. உங்களை மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளின் ஆராதனையில வரவேற்பதில் இயேசுவின் அற்புத ஊழியத்தின் சார்பாக உங்களை வரவேற்பதில் எனக்கு சந்தோஷப்படுகிறேன். இந்த வேளையில் நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவர் ஆராதிக்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற வேளையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். நீங்கள் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு உள்ளத்தோடு ஆராதிக்கிற ஜனங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ அதனால நீங்கள் ஆண்டவர் இன்னும் அதிகமாக பாரத்தோடு ஆராதிக்கணும். எல்லா கண்களை மூடி நேரத்தில் ஆண்டவரோட பிரசனத்தை நம்ம வரவேற்போம். இயேசுவே உங்கள் நன்றி ராஜா. தகப்பனே இந்த வேளையில சுவாமி, தகப்பனே இந்த ஆராதனை மத்தியில் உங்களுடைய கிருபை இருக்கட்டும்ப்பா ராஜா. தகப்பனே ஒவ்வொருத்தரையும் தகப்பனே நீங்கள் நிரப்புங்க. இயேசுவே உங்களுடைய ஆராதனை தகப்பனே இயேசுவே தகப்பனே உங்களுடைய கிருபை நிரப்புனதா இருக்கட்டும் ராஜா. தகப்பனே ஒவ்வொருத்தரும் மேலும் தகப்பனே உங்களுடைய கிருபை இருக்கட்டும் இயேசுப்பா. தகப்பனே நீர் நிரப்புவீராக ராஜா. தகப்பனே இது ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தகப்பனே உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும் இயேசுவே. தகப்பனே நீர் இன்னும் அதிகமாக நிரப்புவீராக ராஜா. தகப்பனே வாஞ்சவுள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தகப்பனே உங்களுடைய பிரசனை நிரப்பட்டும் ராஜா. தகப்பனே இந்த நாளில் தகப்பனே சோர்வோடு கவலையோடு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் பார்க்கிறேன். தகப்பனே தேவையோடு தகப்பனே கண்ணீரோடு தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் பார்க்கிறேன் சுவாமி ராஜா. தகப்பனே நீர் அவர்களை தொடுங்க. நீர் அவர்களை தொடுங்க. உங்களுடைய கிருபை அவர்கள் மேலே இருக்கட்டும் ராஜா. தகப்பனே இந்த ஆராதனை வேலையில உங்களுடைய பிரசனை அவருடைய இருதயங்களை தகப்பனே வேலை செய்யட்டும் ராஜா. தகப்பனே எல்லா கவலை கண்ணீர்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறவே இயேசுவின் நாமத்தினால அப்பா உங்களுடைய கிருபை தகப்பனே ஒவ்வொருத்தர் மேல இருக்கட்டும் சுவாமி. நீங்க நிரப்புங்க, நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு பாடலை பாட போகிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய கிருபையே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தான் உங்களை நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை தான். ஆமென். இந்த பாடலை நீங்க கரங்களை தட்டி கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே என்ற பாடலை நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாக, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாடலா இருக்கிறதால உற்சாகமாக நீங்க பாடுங்க. ஆமென். நான் உயிரோடு வாழ்வதும் சுகமோடு இருப்பதும் கிருபையே.
நம்ம இன்றைக்கு ஜீவிக்கிறோம். ஆமென். இன்னொரு பாடலை பாட போகிறோம். ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆல்லாம் நான் ಮಾಡುவேன் நிம்மதி ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடல் நீங்க கரங்களை தட்டி தெரிந்தவர்கள் இந்த பாடலை பாருங்க. கீழே இந்த பாடலோட வரிகள் வரும். ஒரு வேலை உங்களுக்கு படிக்க முடியுமானால் நீங்கள் அதை படித்து நீங்க அதை பாடுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாங்க.
கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவருக்கு ஆராதனை செலுத்துவோமா? ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಿಮಗೆ ಮಾಡುವ ಆರಾಧನೆ ಸ್ವಾಮಿ. உமக்கு மட்டுமே ஆராதனை ராஜா, உமக்கு மட்டுமே ஆராதனை இயேசுவே, உமக்கு மட்டுமே ஆராதனை. எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் அவரை நோக்கி, அப்பா தகப்பனே எங்கள் ஜீவன் இருக்கிற நாள் முழுவதும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை தந்தைகளே உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே எங்கள் வாழ வைத்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே எத்தனை லட்சம் ஜனங்கள் தகப்பனே இந்த நோயின் பிடியில இருக்கிற வேலையிலும் சுவாமி எங்களுக்கு ஜீவனை நீர் தந்து கொண்டு இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி சுவாமி. உங்களுடைய கிருபை எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறதே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே என்னோட ஜீவன் இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் உம்மை துதிப்பதே என்னோட பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம் சுவாமி. தகப்பனே உம்மை துதிப்பதே எங்களுக்கு பாக்கியம். எல்லா வாய்களை திறந்து அவரை நோக்கி கொஞ்ச நேரம், அப்பா தகப்பனே உம்மை துதிப்பதே எங்களுக்கு பாக்கியம் சுவாமி. தகப்பனே உம்மை துதிப்பதே எங்களுக்கு தகப்பனே எங்களுக்கு ஏக்கம் ராஜா. தகப்பனே ஜீவன் தந்தீரே உம்மை ஆராதிப்பேன் சுவாமி. தகப்பனே வாழ வைத்தீரே உம்மை ஆராதிப்பேன். தகப்பனே எங்களுக்கு தகப்பனே கிருபைகளை தருகிறீரே உம்மை ஆராதிப்பேன் சுவாமி. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைக்கிறேன், வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கருத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கருத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். எல்லாத்தையும் சொல்லி போகிறார், அவர் நிரந்தரமானவர், அவர் மாறாத தேவன், நீங்களே வாழ வைத்திருக்கிற தேவனே, உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி ராஜா. கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, வேலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். நீங்க தேவனோட கிருபை உங்க வாழ்க்கையில இருக்கிறது, பலனை தந்திருக்கிறார்னா அவர் உண்மை ஆராதிக்க எதிர்பார்க்கிறார். நீங்க ஆராதிப்பீங்க என்று எதிர்பார்க்கிறார் தேவன். இந்த நேரத்தில் உங்களுக்கு பலனை உங்களுக்கு கிருபைகளை தேவன் கொடுத்தது, நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு சும்மா இருப்பதை அல்ல. இந்த நேரத்தில் அவர் ஆராதிக்கிறதுக்காக வாய்களை தோன்ற கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அவர்களிடம் அவரை நோக்கி ஆராதிக்கிறேன். மகிமை உள்ளவர், நீ மகிமை உள்ளவர், நீ மகிமை உள்ளவர். மகிமைக்கு மாற்றுவர். ஊழியக்காரர்கள் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு ஊழியர் கொடுத்திருப்பது அவரை ஆராதிப்பது
தந்தீர் உம்மை ஆராதிக்க வேலை தந்தீர் வேலை தந்தீர் உம்மை ஆராதிக்க ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிக்க ஆராதனை கரங்கள் ஆராதனை 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 ஓடித்தியமானவரே ஆராதனை 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 ஓடித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே எனக்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே எனக்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன். Oh, beautiful. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் நீரே எல்லாரும் போது இயேசுவே கனத்துக்கு பாத்திரர் நீர் மகிமை உடைய தேவர் ஓ ஜீசஸ் உம்மை என்றும் ஆராதிப்பேன் 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 ஓ ஜீசஸ் நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திரர் நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திரர் நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் இயேசுவே. உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. உம்மை ஆராதிப்பேன் பிரசனத்தில் அப்படியே இயேசுவே ஆராதிப்பேன் அவருக்கு இயேசுவே உமக்கு நன்றி ராஜா நன்றி இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே பிரசனத்தில் அப்படியே
மியூசிக் வாசிக்கிற இந்த வேலையில நீங்க கொஞ்ச நேரம் கண்களை மூடி எல்லாரும் அவரோட பிரசன்னத்துல கரங்களை உயர்த்தி முடிஞ்சு 2 கரங்களை உயர்த்தி அவரோட பிரசன்னத்துல கொஞ்ச நேரம் அப்படியே இருப்போமா. உலக காலத்துல அவரை துதிங்க. வாய்களை திறந்து இதை சொல்ல வேண்டாம். கைகளை உயர்த்தி அவர்கிட்ட சொல்லுவோம். அவர்கிட்ட உள்ள காலத்துல ஆவியானவர்கிட்ட நீங்க பேசுங்க. ஏசப்பா கிட்ட, அப்பா ஜீவனை உங்களுக்கு தருகிறோம் சுவாமி. இந்த மியூசிக் கொஞ்சம் அதிகமாக வாசிக்கிறது எல்லா கரங்களை கொஞ்சம் அவர் துதிங்க. எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் சுவாமி நீர் எங்கள் மத்தியில கிருபையாய் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ராஜா. எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்க கிருபையாய் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல்
கொண்டிருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபையே சுவாமி. தகப்பனே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தகப்பனே சுவாமி கிருபை ஒவ்வொரு வீடுகள் மேல தகப்பனே குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கு மேலும் தகப்பனே உங்களுடைய கிருபை இருப்பதற்காக நன்றி ராஜா. தகப்பனே உங்களுடைய கிருபை விட்டு விலகாதபடி தகப்பனே உங்களுடைய தகப்பனே அன்பை விட்டு விலகாதபடி எங்களை காத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. உங்களை துதிப்பதே எங்களுக்கு பாக்கியம் ராஜா. தகப்பனே உங்களை துதிப்பதே எங்களுக்கு பாக்கியம். நீரை நிரந்தரமானவர், நீரை கனத்துக்கு பாய்ச்சவர், நீரை மகிமைக்குரியவர், நீ உண்மை என்றும் ஆராதிப்பேன். இதுதான் எங்களோட பாடல்கள் சுவாமி. தகப்பனே இப்ப உமக்கு தகப்பனே மகிமை செலுத்துகிறோம் ராஜா. எங்களை ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಸ್ವಾಮಿ. ಯೇಸುವೆ ನಿಮಗೊಬ್ಬರಿಗೆ ಆರಾಧನೆ ಸ್ವಾமி. தகப்பனே நீர் உங்களுடைய ஆராதனை தகப்பனே சப்பா உங்களுடைய ஆராதனை பிரசனத்துல இருப்பதை எங்களுக்கு பாக்கியமா நாங்கள் கருதுகிறோம். நன்றி ராஜா. இந்த சூழ்நிலைகளையும் தகப்பனே நீர் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் மத்தியில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கட்டும் தகப்பனே. கூடிய சீக்கிரமாக தகப்பனே சபையில நாங்கள் கலந்து கொண்டு ஆராதிக்க தகப்பனே எங்களுக்கு நீ உதவி செய்ய போவதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. உண்மை விசுவாசிக்கிறோம், நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. மட்டுமாக ஆராதனை நேரத்தில் நீங்கள் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த செய்தி நேரங்களில் கர்த்தர் கிருபையாக உங்ககிட்ட பேசுவார். நீங்கள் தயவு செய்து பைபிள்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் உட்காரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பிரசனத்தில் இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்க இடத்துல பேசுவார். கூடிய சீக்கிரமாக நம்ம இந்த இடத்துல வந்து ஆராதிக்க போகிறோம். நீங்க எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய நோய் நொடிகள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். என் தேவன் ஜீவிக்கிறார். என் தேவன் ஜீவிக்கிற தேவன். அவர் என்னை காத்துக் கொள்வார். அல்லேலூயா. என் கால்கள் தடுறாமல் அவர் என்னை காத்துக் கொள்வார். ஒரு சுத்த கிருபையினால எங்களை அரவணைக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டாம். அவருடைய கிருபையில அடையப்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் காப்பாற்றுவார். உங்களை அழகாக கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். நீங்க விசுவாசத்தோடு உட்கார்ந்து இந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த ஆன்லைன் மூலமாக தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த பிரதான கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம எல்லாரும் இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தைகளுக்காக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேரமாக நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படியாக, பாடி துதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நீர் கொடுத்த பிரதான கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு ஆண்டவரே அந்த பலனை கொடுக்கறதுக்காக, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை, ஆறுதலை, சமாதானத்தை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் என்ன ஆண்டவரை பேசி நாங்கள் செய்யும்படியாக சொல்லுகிறீரோ அதன்படியாக செய்யவும் நடக்கவும் தேவரீர் எங்கள் கிருபை செய்தல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் வேதத்தில் இருந்த ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆவது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதுகிற இந்த நிருபத்திலே இந்த 2வது அதிகாரத்திலே அவர் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில் இந்த லாக்டவுன்
இருப்பதினாலே ஒருவர் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நாம் சரீரத்தின்படி நாம் தூரமாக இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆவியின்படி நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதும் ஒருவருக்காக ஒருவர் அங்கே வேண்டிக் கொள்வதுமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது நிமித்தமாக நாம் சரீரத்தில் ஒருவேளை நாம் பிரிந்தவர்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒன்றாக இணைந்திருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒருவர் சந்தித்து அநேக நாட்கள் ஆகிவிட்டது. நாம் பேசி பார்த்து அநேக நாட்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் நமக்கு இடையிலே ஒரு உறவை தேவன் ஆவிக்குரிய ரீதியிலே உண்டாக்கி இருக்கிறார், ஜெபிக்கும்படியாக உருவாக்கி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தினமும் நம்முடைய சபையிலே மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இந்த கொரோனா வைரஸ்க்காக உலக தேசங்களில் இருக்கிற எல்லா தேசங்களும் பரவி இருக்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக நம்முடைய தேசத்திலே அதை அதிகமாக பரவாதபடிக்கு உயிர் சேதங்கள் ஏற்படாதபடிக்கு அதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கவும் எல்லா விசுவாசிகளுடைய பெயர்களை சொல்லி அதற்காக நாம் ஜெபிக்கவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதன் மூலமாக நாம் ஒருவர் ஜெபத்திலே தாங்கும்படியான ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஒரு நாளும் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல நாம் பார்க்கிற போது ஒருவேளை சரீர பிரகாரமாக நாம் தூரமாக இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக இவ்விதமாக ஜெபத்தின் மூலமாக நாம் ஒன்றாக இணைந்தவர்களாக நாம் ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் தூரமாக இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். இதன் மூலமாக இன்றைக்கு பார்க்கிற போது அநேகருடைய வாழ்க்கையிலே, அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகமாய் வளரும்படியான ஒரு கிருபை கிடைத்திருக்கிறது. அதிக நேரங்களில் ஜெபிக்கவும் அநேக கிறிஸ்தவ காரியங்களை நாம் கண்டு அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கவும் இன்னமாக தேவனை அதிகமாய் மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்திலே மிக முக்கியமாக நாம் கவனிக்கிற காரியங்கள் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தேவன் தருவார். அதற்கு பிறகு நாம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய சபையில ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குவார். நம்முடைய குடும்பங்களிலே பெரிய ஆசீர்வாதங்களை தருவார் என்ற உறுதியான விசுவாசத்தோடு கூட, அல்லது விசுவாசத்திலே உறுதியோடு கூட நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பகுதியில் அதை தான் இங்கே பவுல் கொலோசியருக்கு எழுதுகிறார். ஒருவேளை நாம் ஒருவரை சந்திக்க முடியாதபடிக்கு தூரத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் நாம் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. விசுவாசத்திலே கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆக இந்த நாட்களில் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். என்ன இப்படி ஆயிடுச்சு, நீ நம்முடைய நிலைமை என்னாகுமோ என்று சொல்லி நாம் சிந்திக்க கூடாது, கலங்கக்கூடாது. ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம், என் இயேசு எப்படியும் எனக்கு விடுதலை தருவார், என்னுடைய இயேசு என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், இனி எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார் என்ற உறுதியான விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம்
இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அதிகமாக விரும்புகிறவராக இருக்கார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, விசுவாசத்திலே உறுதியாக இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் வேதத்திலே நாம் தியானிக்க போகிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 8-9 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே இவ்விதமாக வாசிக்கிறோம். பேதுரு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். அது என்னவென்றால், தெளிந்த புத்தகமுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைய பேரை வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல பார்க்கிற போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆகவே பிசாசானவன் இன்றைக்கு அவருடைய ஜனங்களை எப்படியாவது விழுங்க வேண்டும், கீழே தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறானாம்? வகை தேடி சுற்றித் திரிகிறான். சரி, அப்படி நமக்கு விரோதமாக நம்மை விழுங்கலாம் என்று சொல்லி நமக்கு விரோதமாய் வகை தேடி சுற்றித் திரிகிற அந்த சாத்தானுக்கு, பிசாசுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? விசுவாசத்திலே உறுதியாக இருந்து எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருந்து நாம் அங்கே பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். யாக்கோபு கூட சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து விசுவாசத்துல உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களோடு இருக்கிறதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே நம்முடைய விசுவாசத்தினாலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிசாசனுடைய வேலை என்னவென்றால், அவன் மனிதர்களாகிய நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவன் செய்கிற காரியங்கள் என்னவென்று பார்க்கிற போது, நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 1வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அந்த பிசாசானவன் அவன் சோதிக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கான். சோதனைக்காரன். இயேசுவையே அவன் சோதித்தான். இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்து அவர் திரும்பி கொண்டிருக்கிற நேரத்தில் சாத்தான் அவரை சந்தித்து அங்கே ஒரு கல்லை எடுத்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்பொழுது இயேசு சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி அந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடாதபடிக்கு, சாத்தானுக்கு அவர் கீழ்ப்படியாதபடிக்கு, சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கேட்காதபடிக்கு அவனை அங்கே கீழே தள்ளி போட்டார், அங்கே வெட்கப்படுத்தி விட்டார். தேவனுடைய வார்த்தைகள் மூலமாகவே அந்த பிசாசை ஜெயித்தார். அவருக்கு 3 முறை சோதனைகளை கொடுத்தான். ஆனாலும் இயேசு அவன் அந்த சாத்தானுடைய சோதனைக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே விசுவாசானவன் அவன் சோதிக்கிறவனாய் இருக்கிறான். இரண்டாவதாக நாம் பார்க்கிற போது மத்திய எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே பார்க்கிற போது, இந்த பிசாசு என்ன செய்கிறவனாம்? அங்கே மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை குருடர்களும் ஊமையும் ஆக்குகிறவன். அங்கே ஒரு மனுஷனை பார்க்கும்போது குருடும் ஊமையுமான ஆவியுடைய ஒரு மனுஷனை அங்கே அவரிடத்துல கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப சாத்தான் என்ன செய்கிறான்? குருடும் ஊமையுமான அந்த ஆவி உடையவனாக ஜனங்களுக்குள்ளாக இருந்து அவர்களை அங்கே கலங்க பண்ணுகிறான். குருடும் என்று சொல்லும்போது, இன்றைக்கு அருமையானவர்களே, அநேக ஜனங்கள் உண்மையான தேவனை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவருடைய கண்கள் இருளாக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அநேகருடைய வாழ்க்கையிலே சாத்தான் அவர்கள் ஒருவேளை உலகத்தை பார்க்கலாம், மனிதர்களை பார்க்கலாம், மற்றவர்களை பார்க்கலாம்,
ஆனால் மெய்யான இரட்சகர் யார், உண்மையான தேவன் யார் என்பதை அறிய முடியாதபடிக்கு அநேகருடைய கண்களை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். அநேகருடைய கண்களை குருடாக்குறது மாத்திரமல்ல, அவர்கள் மெய்யான தேவன் இவர்தான் என்று தன்னுடைய வாயிலே சொல்ல முடியாதபடிக்கு அவருடைய வாய்களை கட்டி போட்டு ஊமையாக்கி வைத்திருக்கிறான். இதுதான் பிசாசனுடைய வேலை. பிசாசு இந்த காரியத்திலே உறுதியாயிருந்த அவன் கச்சிதமாக அந்த காரியங்களை செய்து வருகிறவனாக இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்கே ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, என்னுடைய மகள் அங்கே பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள். அருமையானவர்களே, இன்றைக்கு பிசாசானவன் ஜனங்களை கொடிய வேதனைக்குள்ளாக கொண்டு வருகிறவனா இருக்கிறான். இப்படிப்பட்டதான சம்பவங்களின் மூலமாக கொடிய வேதனை இன்றைக்கு உலகம் முழுவதும் கொடிய வேதனை அனுபவிக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் உயிருக்கு பயந்து 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 வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆகவே கொடிய வேதனையை கொடுக்கிறவனாக இந்த பிசாசு இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான்காவதாக நாம் பார்க்கிற போது அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இந்த பிசாசனுடைய வேலை என்னன்னா, அங்கே நல்ல நிலத்திலே வந்துட்டு அங்கே விளைந்து கொண்டிருக்கிற நிலத்திலே அவன் களைகளை விதைக்கிறவனாக இருக்கிறான். களைகளை விதைக்கிறவன் அவன். அருமையானவர்களே, நல்ல பயிர் வளர்கிற போது அதற்கு இடையிலே களை வருமானால் அந்த பயிர் சரியாக வளர முடியாது. என்றால் நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பயிர் நல்லா வளர்கிறதை காட்டிலும் களை வேகமாக பெரியதாக வளர்ந்துவிடும். அதை ஒருவேளை அவங்க பிடுங்க போனால் அந்த நெற்கதிர்கள் அல்லது கோதுமை மண்ணுடைய அந்த கதிர்களும் சேர்ந்து வந்துவிட்டால் பெருத்த நஷ்டம் உண்டாகிவிடும். ஆகவே சாத்தானுக்கு என்ன வேலைன்னா, ஜனங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்க வேண்டும், ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படியாவது கெடுக்க வேண்டும், அவர்கள் சமாதானமாய் வாழக்கூடாது, சந்தோஷமாய் வாழக்கூடாது, ஆசீர்வாதமாய் வாழக்கூடாது என்பதற்காக அவன் இப்படிப்பட்ட களை என்கிற பாவத்தை விதைக்கிறான். ஆண்டவராகிய தேவன் இந்த விதையை குறித்து சொல்லும்போது, கதிர்களை குறித்து சொல்லும்போது தேவனுடைய வசனம் என்று சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய வசனத்தை தேவதூதர்கள் அங்கே விதைக்கிறார்கள். ஆனால் அந்த வசனத்தை கேட்க விடாதபடிக்கு பிசாசானவன் என்ன செய்கிறான், அவருடைய இருதயத்திலே பலவிதமான அங்கே களைகளை விதைக்கிறான். அது அவருடைய இருதயத்திலே பலவிதமான போராட்டங்களை விதைக்கிறவனாயிருக்கிறான். ஆகவேதான் அநேகர் ஆண்டவருடைய வார்த்தைகளை நிலைத்திருக்க முடியல, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியல, அதுல உறுதியாக இருக்க முடியவில்லை. ஆகவே பிசாசுடைய வேலை அவன் அங்கே ஜனங்களுக்குள்ளாக களையாகிய பாவத்தை விதைப்பது, கொள்ளாத காரியங்களை விதைப்பது, இதுதான் நம்முடைய முக்கியமான வேலையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிசாசு ஒருவேளை நமக்கு பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்தாலும் நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் பிசாசு நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். அதுதான் அவனுக்கு முன்பாக நம்ம எதிர்த்து நிற்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. விசுவாசத்தை விட்டுறவே கூடாது. அதை நம்ம மேலே பார்த்தோம். கானானிய ஸ்திரீனுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்பட்டாள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்பொழுது என்ன நடந்தது, அங்கே இயேசுவிடத்துல வருகிறாள். இயேசுவிடத்துல வந்து, இயேசுவே, என்னுடைய மகள் இப்படிப்பட்ட பிசாசின் கிரியினாலே கொடிய வேதனைப்படுகிறாள், அவளை எப்படியாவது நீர் குணமாக்க வேண்டும் என்று சொல்லுகிறாள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு என்ன சொல்லுகிறார், அவர் ஒண்ணுமே பேசல, அமைதியாக இருக்கிறார். அங்கே மறுபடியும் அவள் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்துல வந்து, இயேசுவே, இவள் ஓயாமல் நம்மிடத்துல வந்து உங்களிடத்துல வந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாளே, ஏதாவது சொல்லி அனுப்பும் என்று சொல்லும்போது இயேசு அந்த மகளை பார்த்து சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்று சொல்லி அனுப்புகிறாள். அப்பொழுது அந்த மகள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, பிள்ளைகள் அங்கே சாப்பிடுகிற மேசையிலிருந்து அங்கே விழுகிற அந்த துணிக்கை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுதுதான்
இயேசு அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அவர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் பெரியது, விசுவாசம் பெரியது, விசுவாசத்தின்படி ஆக கடவுளே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு அவளை பார்த்து சொல்லி, நீ போ என்று சொல்லி அனுப்புகிறாள். அந்த சொன்ன வார்த்தை கேட்டவுடனே அவள் போகிறாள். அங்கே பார்த்தால் அந்த பிசாசு அந்த கொடிய வேதனைப்படுத்தி கொண்டிருந்ததால் அந்த மகள் விடுதலையாகி ஆரோக்கியம் அடைந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் என்ன தெரிகிறது என்றால், அந்த ஸ்திரீயானவள் அவள் அந்த இயேசுவின் மேலே வைத்த விசுவாசத்தை விடலை, உறுதியாக அங்கே விசுவாசத்தை பற்றி கொண்டாள், உறுதியாக பற்றி கொண்டாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுடைய தகப்பனார் அவர் வியாதிப்பட்டவராக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, ஐசியூவில் வைத்திருக்கிறாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக இந்த அருமையான சகோதரர் மரித்து போய்விடுவார் என்று சொல்லி எல்லாரும் அழுகிறார்கள், கலங்குகிறார்கள். அந்த சகோதரருடைய மனைவி கதறி அழுகிறாங்க, ஐயோ இவர் மரித்து விட்டால் என்னுடைய வாழ்க்கை என்னாவது, எங்கள் குடும்ப வாழ்க்கையை நான் எப்படி நடத்துவது என்று சொல்லி அங்கலாய்த்தவளாக அவள் வேதனையிலே துடித்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அருமையானவர்களே, அந்த சிறு பெண் 13 வயசு இருக்கும் அந்த பெண்ணுக்கு, அந்த பெண் வீட்டில் போய் ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சா, ஆண்டவரே என்னுடைய அப்பாவுக்கு நல்ல ஒரு சுகத்தை தாங்க, அவருக்கு எப்படியாவது விடுதலை தாங்க, நாம விசுவாசிக்கிறேன், நீங்க எங்க அப்பாவுக்கு சுகத்தை கொடுப்பீங்க. டாக்டர்கள் ஒருவேளை அவர் மரித்திருவார்னு சொல்லியிருக்கலாம், டாக்டர்கள் ஒருவேளை அவர்கள் அங்கே பிழைக்க மாட்டார் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே என்னுடைய தகப்பனுக்கு சுகத்தை கொடுப்பேன் என்று விசுவாசிக்கிறேன், நீங்க கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஊக்கத்தோடு அந்த சிறு பெண் ஜெபித்து கொண்டிருந்தாள். என்ன ஆச்சரியம் பாருங்கள், இந்த மகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் அந்த ஐசி வார்டில் தம்முடைய தூதனை அனுப்பி, அவருடைய வல்லமை அனுப்பி அந்த சகோதரருக்கு அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்தார். காலையில் அங்கே வந்து பார்க்கிற போது அவர் அங்கே நல்ல சுகத்தோடு கூட இருந்தார், நல்ல சுகத்தோடு அங்கே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அருமையான நடிகை சகோதரி, ஒரு நடிகை கூட ஒரு சாட்சி சொன்னதை நான் கேட்டேன். அவருடைய தாயார் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் வச்சிருக்கிறாங்க. அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள மரித்து போய் விடுவார்கள் என்று சொல்லி. அந்த சகோதரி அவர்கள் இயேசுவை நம்பாதவர்கள், யாராவது இயேசுவை குறித்து சொன்னால் அவர்களை திட்டி அனுப்புகிற ஒரு சகோதரியாக இருந்தாங்க. ஆனால் அவருடைய நன்மை தோழி மூலமாக அங்கே அந்த செய்தியை கேட்டு அங்கே இயேசுவை நீங்கள் நம்புங்க, ஒரு முறை இயேசுக்கு இடம் கொடுங்க, இயேசு தாயாருக்கு சுகம் கொடுப்பார்னு சொல்லி சொன்ன பிறகு அந்த அருமையான சகோதரி இயேசுவிடத்தில் போய் அந்த ராத்திரியில ஜெபித்தார்களாம். என்ன ஆச்சரியம், அவங்க கொடுத்த வேத வசனத்தை வாசித்து ஜெபித்தார்களாம். என்ன ஆச்சரியம், அந்த நாளில அந்த ராத்திரியிலே கர்த்தர் அற்புதமான விடுதலையை தந்திருக்கிறார். டாக்டர்கள் வந்தார்களாம், அந்த சகோதரியிடத்துல வந்து சகோதரியையும் அவருடைய அப்பாவையும் அங்கே அழைத்து, நீங்கள் போய் உங்களுடைய அந்த அம்மாவை பாருங்கள் என்று சொல்லி சொன்னார்களாம். அவங்க நினைச்சாங்களாம், ஐயோ இந்த கடைசி நேரம் போல இருக்குது, அதனால கடைசியாக பார்த்துக்குங்கன்னு சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நான் போகிறதா நீ போகிறதான்னு சொல்லி தயங்கி உள்ளே போகிறாங்களாம். உள்ளே எங்கள் ஐசியூ வார்டுகளை போனால் அங்கே பாருங்க ஒரு அற்புதம், ஆச்சரியம். அந்த நடிகையினுடைய அம்மா அவங்க எழுந்துச்சு உட்கார்ந்து நம்ம வீட்டுக்கு போகலாமா என்று சொல்லி கேட்கிறார்களாம். டாக்டர்கள் சொன்னார்கள் மரித்து போய் விடுவார்கள் என்று சொல்லி. ஆனால் இந்த சகோதரியினுடைய விசுவாசமுள்ள ஜெபம், உறுதியான விசுவாசனுடைய ஜெபம் பாருங்க, அந்த தாயாரை மரித்து போக இருக்கிற அந்த தாயாரை உயிரோடு எழுப்பினது. இப்படி அநேகருடைய சாட்சிகளை நாம் சொல்ல முடியும். ஆகவே அருமையானவர்களே, சில வியாதிகளை பிசாசு கொண்டு வருகிறான், சில துன்பங்களை பிசாசு கொண்டு வருகிறான். அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த பிசாசை ஜெயிக்க வேண்டுமானால் நாம் விசுவாசத்துல உறுதியாயிருந்து ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்துல விழித்திருந்து விசுவாசத்துல அங்க உறுதியாயிருந்து ஜெபிக்கும் போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே விசுவாசத்துல உறுதியாக இருந்து ஜெபிச்சா கர்த்தர் நிச்சயமாக விடுதலை தருகிறவராக இருக்கிறார். இந்த கானான் எஸ்தருக்கு அதுதான் நடந்தது.
விடாதபடிக்கு இயேசுவை அங்கே விசுவாசித்து உம்மால முடியும், நீங்க எங்க மகளுக்கு இந்த விடுதலை தர முடியும், இந்த பிசாசின் பிடியில் இந்த விடுதலை தர முடியும் என்று சொல்லி உறுதியாக அவள் விசுவாசித்து பின்பற்றினதனால ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை கண்டு அற்புதங்களை செய்தவராக இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். வேதத்தில் நாம பார்க்கிற போது ஆபிரகாம் என்ற ஒரு தேவ மனுஷன் நமக்கு தெரியும். அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிற போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன சொன்னார் அது அப்படியே விசுவாசித்தான். ஆண்டவர் சொன்னாரு, உன் தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய ஜனத்தையும் உன்னுடைய எல்லா விதமான காரியங்களை விட்டு விட்டு என்னை பின்பற்றி வாழணும்னு அங்கே அவன் புறப்பட்டு போனான். அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அப்பொழுது அவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். போகிற வழியில சில தடைகள் ஏற்பட்டது. கடைசியில் சொல்றாரு, நீ இந்த தேசம் முழுவதும் நடந்து திரின்றாரு. ஒருவேளை ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், ஆண்டவர் சொன்னா போன உடனே நமக்கு எல்லா ஆசீர்வாதம் கிடைச்சிரும், நமக்கு எல்லா ஆசைகளும் கிடைச்சிரும், நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கணும். ஆனா இல்லை, அவனுடைய வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள். அவன் நடந்து திரிகிறான். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவன் நடந்த இடத்தையெல்லாம் அவனுக்கு சொந்தமாக்கி கொடுத்தார். அவன் நடந்து எங்கெல்லாம் ஆண்டவர் சொல்லினார் அந்த தேசம் முழுவதுமாக நடக்கிறான், அங்கெல்லாம் ஆண்டவர் அவனை சொந்தமாக்கி அவனை ஒரு பெரிய சீமானா மாத்தினார். அதுக்கு காரணம் அவனுடைய விசுவாசம் தான். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசம் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்துல உறுதியாய் இருக்க வேண்டும். என்ன வந்துட்டாலும் சரின்னு சொல்லி விசுவாசத்துல உறுதியாய் இருந்த பிசாசை எதிர்க்க வேண்டும். கொலோசியருக்கு அதுதான் அங்க சொல்றாரு, நீங்கள் விசுவாசத்துல உறுதியா இருக்கிறதையும் உங்களுக்கு ஒழுங்கையும் நான் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகவே நீங்க தொடர்ந்து விசுவாசத்துல உறுதியாவே இருங்க, அதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தரை மாத்திரம் விசுவாசிக்கணும். எந்த ஒரு மனுஷனையும் பார்க்க கூடாது, கர்த்தரை மாத்திரம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, கடலிலே அங்கே விளையாடும்படியாக திமிங்கலங்களை ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறாராம். திமிங்கலம் என்பது பெரிய ஒரு அந்த மீன் வகையை சேர்ந்தது. அந்த திமிங்கலத்திற்கு நிறைய ஆகாரம் தேவையா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் வேத சொல்கிற திமிங்கலங்கள் என்ன செய்யுமா, அந்த ஆகாரம் கொடுக்கிற தேவனை நோக்கி பார்க்கும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. அது தேவனைத்தான் நோக்கி பார்க்கிறதாம், அவர் மேலதான் விசுவாசம் வைக்கிறது. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இக்கட்டான சூழ்நிலை நாம் கர்த்தரை மாத்திரம் தான் நோக்கி பார்க்கணும், அவர் மேலதான் விசுவாசம் வைக்க வேண்டும். அன்றைக்கு எலியாவை போஷித்த தேவன் நம்மையும் போஷிப்பார். அது உறுதியான விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாகவே நம்மை ஆண்டவர் போஷிப்பார். நம்மை ஒருபோதும் குறைவாக வைக்கவே மாட்டார். நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறவர். நம்மை அருமையானவர்களை நிச்சயமாக ஆசீர்வாதத்தை உயர்த்த கனப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த கொலோசியருக்கு பவுல் சொன்ன வார்த்தைப்படியாக நீங்க விசுவாசத்துல உறுதியாயிருங்க. விசுவாசத்துல உறுதியாயிருந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் உறுதியாய் இருந்து நீங்கள் ஆண்டவருக்காக ஜெபிங்க. அதிகமாய் தேவனுடைய சமூகத்துல காத்திருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்ல, விசுவாசத்துல உறுதியாய் இருந்து அங்கே ஸ்தோத்திரத்தோட அதுல பெருகுவீர்களாக. ஏதோ கொஞ்ச நாள் விசுவாசிட்டு விட்டுறதில்ல, அதுல இன்னும் அதிகமாக பெருக வேண்டும், இன்னும் வளர வேண்டும். விசுவாசத்தை விட்டுறவே கூடாது, இன்னும் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியாக இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாட்கள்ல நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த வேளையில இந்த காலகட்டத்துல இருக்கிறதான இந்த கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே, அந்த வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறதுனால அதுல பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு, பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு, பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய தேசங்கள் மாவட்டங்களுக்கு, தேவன் எப்படியாவது மாநிலங்களுக்கு
ஒரு பெரிய விடுதலையை தரும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அமெரிக்காவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐரோப்பியா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆஸ்திரேலியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆப்பிரிக்கா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் ஆசியா கண்டங்களுக்காக ஆண்டவர் நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக எங்களுடைய இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் எந்த விதத்திலும் ஆண்டவரே தேவனே பரவாதபடிக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே தேசத்துல ஒரு பெரிய விடுதலை நீ தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் ஒரு பெரிய விடுதலையை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, எவனை விழுங்கலாம் என்று ஆண்டவரே விசுவாசானவன் ஆண்டவரை கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகைதேனை தெரிந்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக விசுவாசத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஆண்டவரே தேவனுடைய தேசத்துல இந்த பொல்லாத கொள்ளை நோயிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மக ஸ்தோத்திரம் அப்பா. சீக்கிரத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை எங்களுக்கு உண்டாவதாக ஆண்டவரே. தேவனை விசேஷமாய் இதற்காக சேவை செய்கிற ஆண்டவரே எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டாக்டர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்களை நீ பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தேவனுடைய நர்சுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவரே மற்ற வேலைகளை செய்கிற ஆண்டவரே சேவை செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தேவன் தொட்டு நீர் அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. தேவனே ஆண்டவரே, இந்த துறையிலே ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிற போலீஸ்காரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், போலீஸ் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அரசியல் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், சோசியல் மீடியாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் வாலண்டியராக வந்து ஆண்டவரே உதவி செய்கிறார்களே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மந்திரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களெல்லாம் தேவன் தொட்டு ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஆண்டவரே தேவனுடைய பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அன்றைய தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது ஆண்டவரே நீர் சேமத்தை ஆண்டவரே தேசத்துக்கு தர வேண்டும் சொன்னீரே, நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கோம்ப நகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெங்களூர் பட்டணத்துக்காக, கர்நாடகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து நீர் பாதுகாத்து விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கோம்ப நகரை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்கள் ஜனங்கள் ஆண்டவர் எந்த விதத்திலும் இந்த கோம்ப நகரில் யாரும் இந்த கொரோனாவுக்கு பாதிப்புக்கவே கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே தேவனை தேவைகளோடு இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களே, அவங்களுக்கெல்லாம் வேலையை தருவீராக, வருமானத்தை தருவீராக ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே அவர்களுக்கு அன்று பசி இல்லாதபடிக்கு அன்று ஆகாரத்தினை தருவீராக தந்து காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். எங்களுடைய சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக தேவ கரம் ஆண்டவரே எங்கள் விசுவாசிகள் மேல் இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் உடைய ஆண்டவரை பிரச்சனை இறங்கட்டும் ஆண்டவரே. இறங்கி ஒவ்வொருவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே விசுவாசுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக விசுவாசத்துல உறுதியாய் இருக்க உங்களுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசிக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக விசுவாசத்துல உறுதியாக நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வீராக என்று நமக்கு சொல்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சமாதான சந்தோஷமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்கள் நம்மளவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த வேத வசனங்களை ஆராதனைகளை கேட்டு ஆராய்ந்தது உங்கள் யாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த செய்தியை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு
உறவினர்களுக்கு நீங்கள் ஃபார்வேர்டு செய்து ஷேர் செய்து நீங்கள் அவர்களை கேட்க வைத்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக நீங்கள் நம் ஊக்கத்தோடு ஜெபித்தால் சீக்கிரமாக நம் எல்லாரும் ஒருவர் சந்தித்து நாம் சபையிலே ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அங்கே எழுதி கொடுத்திருக்கிற அந்த விசுவாசினுடைய பட்டியல் பெயர்கள் இருக்கிறது. நீங்கள் ஜீசஸ் மிராக்கிள் மினிஸ்ட்ரிஸ் அந்த குரூப்பில் போனீங்கன்னாக்க அங்கே உங்களுக்கு PDF மூலமாக உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அனைவர். அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றி. அதில் இருக்கிற எல்லா பெயர்களையும் அறிந்து உங்களுக்கு அவர்களை யாராவது ஃபோன் நம்பர் உங்களுக்கு அதில் தெரியுமானால் அவர்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் அவரோடு பேசி ஐக்கியப்பட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கலாம், ஒருவருக்கொருவர் ஜெபித்துக் கொள்ளலாம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. விசுவாசத்தை விட்டு விடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு பெரிய காரியங்களோட வாழ்க்கையை நீ செய்ய போகிறார். நீங்கள் எதற்கு சோர்ந்து போகாம தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இவ்வளவு நேரமாக நீங்கள் ஆராதனையில் கலந்து கொண்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை கேட்டது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்கள் தியானிங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அங்கே அந்த கீழே யூடியூப்ல பார்க்கிற போது ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அழுத்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த தேவனுடைய செய்தியும் ஆராதனையும் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்போது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாராவது நீங்கள் இந்த ஜீசஸ் மிராக்கிள் மினிஸ்ட்ரி ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்ய அல்லது காணிக்கைகளை கொடுக்க விரும்பினால் எங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு இது கீழே உங்களுக்கு லிங்கில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதிலே நீங்கள் கூகுள் பே மூலமாகவோ அல்லது உங்களுக்கு என்ன அக்கௌண்ட்டில் போடுவதற்கு வசதி இருக்கிறதோ அதை நீங்கள் செலுத்தினால் இந்த ஊழியத்திற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்